ஹலோ மக்களே, 63 எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல யாமட்டோ சென்சை ஒரு டீமோட நிற்காரு. உடனே யாமட்டோ சென்சை சொல்றாரு, சாய் வேற இப்போ வந்து உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு கிடக்கு, அதனால அவன் ரெக்கவரி ஆகணும், அதனால ஜோரோ நம்ம கூட டீம்ல இருப்பான், அதனால அவங்க கூட சேர்ந்து நம்ம புது ஃபார்மேஷன் உண்டாக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஒன்று இந்த நாட்டக்கா நான் வர வெண்டி சக்கராவை ட்ரை பண்ணணும், நம்ம அதுக்கு போவோம், ஏன் இதில் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜோரா சொல்கிறான், நீ சொல்கிறதுக்காக தான் முதல்ல உனக்கு ட்ரைனிங்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். அதுக்கப்புறம் நாட்டக்கா யாமட்டோ சென்சை உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், கேட்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சரி கேளு அப்படின்னு சொல்கிறாரு அவர். உன்னோட கொஸ்டின் என்னன்னு கேட்காரு அவர். நீங்கள் வந்து உட் ஸ்டைலை கிரியேட் பண்ணுறவங்க தானே, எர்த் ஸ்டைலையும் வாட்டர் ஸ்டைலையும் உண்டாக்கி உட் ஸ்டைலை உருவாக்குறவங்க தானே நீங்கன்னு கேட்காம ஆமான்னு சொல்கிறாரு அவர். உடனே வந்து நட்ட சொல்கிறான், கக்காச்சி சென்சை சொல்கிறாரு, ஒரு ஜொன்னின் வந்து 2 எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன். நானும் அதே மாதிரி வாட்டர் ஸ்டைல் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் நான் உண்டாக்கலாமான்னு கேட்கான் நரட்ட அவனை பார்த்து. உடனே யாமட்டோ சென்சை சொல்கிறாரு, நீ பிறக்கும் போதே வந்து ஆளாளுக்கு ஒரு சக்கராவோட தான் பிறந்திருப்போம், உன்னோட ஸ்டைல் வந்து வாட்டர் ஸ்டைலாக இருந்தால் அது வந்து ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். உடனே நட்ட சொல்கிறான், நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குன்னு சொல்கிறான் வாட்டர் ஸ்டைல்லாம். உடனே வந்து யாமட்டோ சென்சை சொல்கிறாரு, நீ பிறக்கும் போதே வெண்டி சக்கராவோட பிறந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னதான் மிச்ச சக்கராவை யூஸ் பண்ணாலும் உனக்கு விண்டு ஸ்டைல் தான் கை கொடுக்கும், மிச்ச சக்கராவை யூஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறாரு அவர். அப்படி என்னதான் நம்ம 2வது சக்கரா 3வது சக்கராக்கு போனாலுமே அது அந்த அளவுக்கு நல்லா வேலை பார்க்காது, அது வீக்கஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா நீ விண்டு எலமெண்ட் அதை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி சொல்கிறாரு அவர். யாராச்சும் 5ஐயும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, யாருமே 5 சக்கராவுமே யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அவன். நருட்டோ மிரண்டுட்டான், அவள் எப்படிடா 5 சக்கரம் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு மிரண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவளை பற்றி. உடனே யாமட்டோ சென்சை கேட்காரு, இதான் உன்னோட கொஸ்டின்னு கேட்காரு, இல்லை நம்ம ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்காரு அவர். உடனே ஆசுமா சென்சை மேலேருந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அவர் சொல்கிறாரு, இதுவே ஒரு டெம்பரரி டீம், இதுக்கேண்டா இவ்வளோ நான் எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்காரு அவர். இவங்க 2 பேச்சே கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்காரு அவர். அது மாதிரி இந்த 2 பேருமே க்ளோஸ் காம்பட் டைப் அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள. அது மாதிரி இவங்களை வந்து ஃப்ரண்ட் லைனில் தான் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும், சக்கரம் நீனு தான் பேக்கப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே டென்ஷன் ஆகுறானுங்க. உடனே யாமட்டோ சென்சை சொல்கிறாரு, எனக்கு இப்போ தான் புரியுன்னு சொல்லிட்டு. உடனே ஆசுமா சொல்கிறான், ஆளாளுக்கு தனித்தனியாக ட்ரைனிங் எடுத்தாதான்டா ஃபார்மேஷன் தானாகவே உண்டாகும், நம்மளா சொன்னாலும் சரியாக உருவாகும்னு சொல்கிறாரு. உடனே யாமட்டோ சொல்கிறான், சரி நீங்களே தனித்தனியாக ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாட்டை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், அப்பாடா நீங்கள் சொன்னது நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ட்ரைனிங் எடுக்கட்டுமா தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே யாமட்டோ சென்சை சொல்கிறாரு, கக்காச்சி வேற இல்லை, அதனால் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு அவர். கக்காச்சிலாம் என்ன, அதான் ஆசுமா சென்சை இருக்கார்ல, நீ அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுன்னு சொல்லி விட்டான் யாமட்டோ. யாமட்டோ சென்சை ஆசுமாவை இழுத்து விட்டுட்டு ஓடிட்டான் அவன். ஆல்ரெடி நருட்டோ ஜோரோ ஒரே விண்டு சக்கராக்காரனுங்க, அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நான் தாண்டா ஃபஸ்ட்டு கற்றுக்கிடுன்னு சொல்லிட்டு. உடனே ஆசுமா சென்சை நினைக்காரு, இவனுக்குள்ளக்கா நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், சரி என்ன செய்யன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே ஆசுமா சென்சை கேட்காரு, இந்த ட்ரைனிங்கில் நீங்களாடா எடுத்தீங்க இந்த குணாய் போட்டுன்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒன்றுன்னு சொல்லி 2 திரும்பி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆசுமா தலையிலே அடித்தான், சும்மா இருக்கடா கொஞ்ச நேரம்னு சொல்லி. பொறுமையாக இருக்கடா, நான் தான்டா உங்களுக்கு சூப்பர்வைசர், நான் உங்களுக்கு எப்படி எரியணும்னு சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு அவர். உடனே நட்ட சொல்கிறான், என்னால் இன்னமும் சரியாக எரிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை சடனாக அவனுக்கு 2 அந்த விண்டு சக்கராவை யூஸ் பண்ணி 2 ஒரே நேரத்தில் எரியிறானுங்க, நாங்கள் செய்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா 2 குணையிலையும் சக்கரை வச்சு எரியுதானுங்க. பார்த்தா அந்த இடத்துல போய் மாட்டுது, ஆனால் சரியாக வந்து அட்டாக் கொள்ளல அது. உடனே நாட்டை கேட்கான், ஆசுமா சென்சை நான் இவனோட நல்லா பண்ணனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே திரும்பி அவனுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டானு. பொறுமையாடா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஆசுமா சென்சை குணையத்துக்கு அவர் வீசுறாரு. வீசுனதுன்னு கரெக்டாக போய் அதில் போய் சொருகுது. இதில் எது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்காரு அவனுங்கள்ட்ட. பார்த்தா அவனுக்கு எரிஞ்சது இவனுக்கு எரிஞ்சதுக்கு வித்தியாசம் இருக்குது. பார்த்தா அவனுக்கு எரிஞ்சது வந்து பெரிய ஓட்டையாக இருக்குது, இவர் எரிஞ்சது வந்து சின்னதாக இருக்குது. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா வந்து கூர்ந்து வந்து ட்ரைனிங் எடுக்கணும், விண்டு சக்கரம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து சின்ன ஹோல்ஸ் தான் விழுகணும், நீங்கள் உங்கள் டார்கெட்டை மட்டும் ஷார்ப்பாக பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். நீ டிஸ்ட்ரக்ஷன் ஆனால் மட்டும்தான் ஹோல்ஸ் வந்து பெருசாகும், கரெக்டாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகாமல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஒரே நேரத்தில் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சானுங்க, எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஓட்டை பெருசாகவே விழுந்துக்கிட்டு இருக்கு. உடனே வந்து ஆசுமா சென்சை சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் உங்களோட சக்கரம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறானுங்க அவனுங்க. 2 பேரும் நாங்கள் கிவ் அவே பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சடனாக ஆசுமா சென்சை கீழே பார்க்காரு, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. உடனே அதுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்க்காரு அவர். பார்த்தா அது என்னென்னே காட்டல. உடனே ஆசுமா சென்சை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸோ கட்டுறாங்க. டான்ஸோக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சடனாக எந்திரிச்சு பார்க்கலாம் அது என்னன்ட்டு, ஆனால் அது என்னன்னே காட்டல. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் சுண்டடையை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிரிக்கோட்ட வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. லேடிஸ் சுண்டை வந்து யாமட்டை கொடுத்து இதை நீ படின்னு சொல்கிறான். உடனே அந்த பேப்பர் படிக்கான், காஸ்மோட பையன் தான் நம்ம ஜோரோவோன்னு கேட்கான். ஆமான்னு சொல்கிறாவா. பார்த்தா சிரிக்க தான் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது, ஃபயர் டெம்பிள் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது இது நடந்துச்சுன்னு சொல்லி எழுதியிருக்காரு அவர். டெம்பிள்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை பார்க்க நான் அனல் வேகத்தில் ஓடி போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்குற அவர். அப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கல பார்த்தா அந்த இடமே தரமட்டமாகி போய் கிடக்காங்க. பார்த்தா ஃபயர் டெம்பிளில் எல்லா மாங்ஸுமே அடிபட்டு கிடக்காங்க, அந்த இடமே டெஸ்ட்ராகி போய் கிடந்திருக்கு. உன்னை சிரிக்க அப்படியே பொறுமையாக நடந்து வராரு. என்னடா அப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா மாங்ஸும் அடிபட்டு கிடக்கானுங்க. உன்னை சிரிக்க வந்து கேட்கான், என்னாச்சுன்னு கேட்கான் அவன். உடனே அவன் சொல்கிறான், அவன் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு.
மனுஷனே கிடையாதா, யாரை சொல்றேன்னு சொல்லிட்டு ஜோராவுக்கு தான் ஏதோ ஒன்று ஆச்சு, அவன் கையிலேருந்து என்னமோ ஒன்று வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை ஸ்டாப் பண்ண விரும்பினோம், ஆனால் எங்களால் அவனை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்கிறானுங்க அவனுங்க. எனது ஜோரா தான் இதை திட்டம், எனது ஜோரா தான் இதை செஞ்சானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அவன் உடம்புல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை கண்காணிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவன் திரும்பி அந்த மான்ஸ்டர் மாதிரி ஆகலை. அதுக்கப்புறம் அவனுக்கே அந்த பவரை பற்றி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனை வெறுக்க ஆரம்பிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை யாமரசிங்க மனசில் நினைக்காரு, இதனால தான் ஜோரோ வந்து ஃபயர் டெம்பிள்லேருந்து வரலன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு உடனே வந்து யாமரசி கேட்காரு, எதுக்கு வந்து ஜோரா அப்படி செஞ்சான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் அதுக்கு தகவல் தெரியல, ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. உடனே வந்து லேடிஸ் சொன்னி சொல்கிறா, இதுக்காண்டி தான் வந்து சிரிக்க சொல்லியிருக்கான், நல்லா வந்து அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதனால லேடிஸ் சொன்னி சொல்கிறா, அவனை நல்லா கண்காணிச்சுக்கோன்னு சொல்கிறா அவா. சரின்னு சொல்கிறா அவா. அதுக்கப்புறம் அப்படி நரட்டோ ட்ரைனிங்கை காட்டுறாங்க. அவனுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. உடனே வந்து ஆசமசி சொல்கிறாரு, இனிமேல் நம்ம நாளைக்கு ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உன்னை சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க, நாளைக்கான்னு சொல்லிட்டு. உடனே ஆசமசி சொல்கிறாரு, தெரியாமல் இவங்கள்ட்ட சொல்லிட்டோமான்னு சொல்லிட்டு. உடனே ஆசமசி சொல்கிறாரு, சரி நீங்கள் ட்ரைனிங் போதும், இனிமேல் நாளைக்கு எடுப்போம்னு சொல்கிறாரு. உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் அப்படி டான்ஸோ காட்டுறாங்க. டான்ஸோ அப்படி நைட்டில் எங்கேயும் பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாட்டோ வீட்டிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கான், இன்றைக்கி நல்லா சூப்பராக ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் வேகமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ட்ரைனிங் எடுத்து களைச்சே போயிட்டானுங்க. உடனே வந்து ஆசம் நினைக்கான், என்னடா இவனுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, இவனுக்கு உண்மையிலே மாசான ஸ்டாமினா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. 3 பேரும் நல்லா சாப்பிட முடிச்சுட்டு சூப்பரான சாப்பிடுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஸ்மோ சென்ஸ் அந்த சாப்பாடுக்கு பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மாசா. அதுக்கப்புறம் ஆஸ்மோ சென்ஸ் சொல்கிறாரு, நான் நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் தனியாக தான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இனிமேல் நாங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறான் அவன். உடனே அதுக்கப்புறம் வந்து ஜோரா சொல்கிறான், உங்களோட எம்பளத்தில் வந்து கரையாக பட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எங்கள் அப்பாவும் இருந்தார், அவர் இதில் எப்போவுமே கரைப்படவே விட மாட்டார், அதை எப்போவுமே சுத்தமாக தான் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. உடனே நரட்டை அப்படி மிரண்டான். ஜோரா வந்து அவங்க அப்பாவை பேச ஆரம்பித்த பிறகு, எங்கள் அப்பாவோட மூஞ்சி நல்லா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நல்லா அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கல, எப்போவுமே அந்த இதை வந்து அவர் க்ளீனாக தான் வச்சிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு, எங்கள் அப்பா கொல்லப்பட்டிருக்காரு, அவர் வந்து லேண்ட் ஆஃப் ஃபயர் வந்து கைப்பற்ற வந்தார், அந்த மாதிரிலாம் ஃபேக்கார ரூமரை நான் கேள்விப்பட்டிருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்கிறான் அவன். ஆனால் எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆசுமா அதை கேட்டுட்டு அப்படி தலை தொங்கி போய் இருக்கான். உடனே வந்து ஆசுமா சொல்கிறான், ஜோரோ நான் அவங்களோட தனியாக பேசணும், என் கூட வான்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூட்டு போகிறான். பார்த்தா ஒரு நிஞ்சா டூல்ஸ் கடைக்கு கூட்டு போயிட்டான் அவனை. உடனே அந்த கடைக்குள்ள கூட்டு போயிட்டு உடனே ஆசுமா கேட்கான், நான் ஒன்று செய்ய சொன்னோம்ல செஞ்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு. செஞ்சுட்டேன்னு சொல்கிறான் அவனும். உடனே அதை பார்த்துன்னு மிரண்டான். பார்த்தா ஆல்ரெடி ஜோரோ ஒரு மெட்டீரியல் வச்சிருந்தோம்ல, அந்த மெட்டீரியல் தான் அது. உடனே ஆசுமா சொல்கிறான், நான் ஆல்ரெடி என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறேனோ அதே மெட்டல் தான் உனக்கு செய்ய சொல்கிறேன்னு சொல்கிறார் அவர். இது நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்காம, இது எனக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் அவன். லாட் சிரிக்கோ தான் இது எனக்கு செஞ்சு தர சொன்னாரான்னு கேட்கான் அவன். உடனே ஆசுமா சொல்கிறான், உனக்கு முதல்ல ஒருத்தன் பரிசு தந்தாம்னா நீ இப்படி தான் பேசுவி அப்படின்னு கேட்கான் அவன். என்னைய பார்த்து ஓல்டு மேன்லாம் சொல்லாதன்னு சொல்கிறான் அவன். உடனே அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமேல் நீ தான் நல்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். உடனே அவங்க போனதுக்கப்புறம் ஆசுமா அப்படியே பழசை நினச்சி பார்க்கலாம். உடனே அப்படி பழசில் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகத்துக்கு 2 ராஜாலாம் தேவையில்லை, ஒரு ராஜா போதும், ஹொக்காகிற இந்த ஊருக்கு மேலே தேவையில்லை, அது இந்த ஃபியூடல் லார்டு கிங் இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கான் ஒருத்தன். பார்த்தா சடனாக வந்து ஆசுமா ஒரு ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பழைய காலத்து இடத்துல பார்த்தா ஒருத்தன் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஃபியூடல் லார்டு அவன் கொல்ல வந்திருக்கான். சடனாக குணாயத்துக்கு வீசுறான். பார்த்தா அந்த ரூமில் வந்து ஃபியூடல் லார்டு இல்லை, பார்த்தா ஆசுமா வந்து பாதுகாக்க வந்திருக்கான் அந்த இடத்துல. உடனே வந்து அவன் கேட்க, ஆசுமா நீ எங்களுக்கே துரோகம் பண்ணலான்னு நினைக்கான்னு கேட்க அவன். ஃபியூடல் லார்டு வந்து உங்கள் ஐடியாவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆசுமா. அவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு அவர் சேஃபான லொகேஷனில் போய் தங்க போயிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஆசுமா அவனு சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. பார்த்தா சண்டையில் பார்த்தா நிறைய பேர் வந்திருக்கானுங்க. அந்த இடத்துல சிரிக்கவும் சண்டைக்கு வந்திருக்கான். பார்த்தா சண்டை போட்டு 2 பேருக்குமே ஸ்டாமினாவை பிரித்து ஆப்போசிட்டில் மாசம் நின்றுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா 2 பேரும் அனல் வேகத்தில் வரானுங்க. பார்த்தா ஆசுமான்னு கத்திட்டு அவன் வரான். பார்த்தா இவன் காசுமான்னு கத்திட்டு வரான். பார்த்தா அந்த காசுமாவை போட்டு தள்ளு நம்ம ஆளு தான். பார்த்தா அந்த காசுமா வேற யாரும் இல்லை, நம்ம ஜோரோவோட அப்பந்தான் அவன். அந்த விஷயம் என்ன யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக குருனே வந்துட்டா. என்னத்தை பற்றி பழசை ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன்கிட்ட. உடனே வந்து சொல்கிறா, நீ ரொம்ப ஸ்மோக் பண்ணுற, அதை விட வேண்டியதானு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோரோ சந்தோஷம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு அப்பாவும் பையன் சேர்ந்து ஒரு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நரட்டை பொறுமையாக நடந்து வரான். அந்த ஜோரோ நம்மளுக்கு முன்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். சடனாக எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்கான். பார்த்தா ஜோரோ அங்கே தான் நிற்க. அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு அப்பாவும் பையன் சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படி பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கான். நரட்டோ சந்தோஷப்படுறான். பார்த்தா பின்னாடி தான் அந்த வில்ல நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனாக வந்து மாதம் வந்து ஜாரா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஜாரா டென்ஷன் ஆகிட்டான். அப்பெல்லாம் வந்தானடா நீ என்னையே அட்டாக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு. உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனாக வயிற்றுல ஒரே குத்துறான் அவன். உன்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரேன், அதை நீ நல்லா கேளுன்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பாவை கொண்டவன் யார் தெரியுமா? அவன் வந்து ஒரு ஃபார்மர் மெம்பரு. அவன் வேற யாரும் இல்லை, 12 கார்டியன் ஷினோபியில் ஒரு ஆளுன்னு சொல்கிறான் அவன். அது யாருன்னா ஆசுமா சர்டோபின்னு சொல்கிறான் அவன். அது நான் சொல்கிறத நம்பலையோ அது உன் இஷ்டம்னு சொல்கிறான் அவன். உடனே ஆசுமா சென்ஸ் எதுக்கு அப்படிலாம் செய்யன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனாக 2 பிளாக் தூக்கி அவன் கையில் தூக்கி வீசுறான்.
கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அதில் கிங்ஸ்ன்னு போட்டிருக்கு. பார்த்தா டான்ஸை ஊர்ந்து ஓடிட்டான். உன்னை லேடிஸோட டென்ஷன் ஆகிட்டா டான்ஸை ஏன்டா போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜாரா தனியாக ட்ரைனிங் எடுக்க வந்துட்டான். உன்னை நட்டக்கான் ஏன்டா தனியாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாரா டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். உன்னை சடனாக அவன் கை ஃபுல்லாக சக்கரா பிளேடில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். என்னை விட்டு போடான்னு சொல்லிட்டு ஒரு வீசுறான். பார்த்தா மரத்தை உடச்சிட்டு போயிட்டு அந்த குனாய் நரட்டோ மறந்துட்டான். இவன் ஏன்டா இவ்வளோ கோவப்படுதானு சொல்லிட்டு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடுங்க. See you, bye.